வெல்கம் டு கரூர் கிளாசிக் கிச்சன். அடுத்த வாரம் திருவாதிரை வரப்போகுது. நாங்கள் வந்து திருவாதிரைக்கு பாவாலைன்னு ஒரு ஸ்வீட் ஒன்று செஞ்சு தான் சாமி கும்பிடுவோம். உங்களுக்கு அந்த ஸ்வீட் எப்படி செய்யறதுங்கிறது தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசியை வந்து ஊற வச்சுக்க போகிறோம். அரிசி வந்து கொஞ்சம் அதிக நேரம் ஊறிச்சுன்னா அரைக்கும் போது நல்லா வலுவலுன்னு அரைப்பட்டு வரும். அதனால் நான் இன்றைக்கி 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு போல் ஊற வச்சுக்க போகிறேன். நல்லா கழுநீர் பிடிச்சிட்டு ஊறின அரிசியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பிறுபிறுன்னு இருந்ததுன்னா சாப்பிடும்போது நமக்கு நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைக்கிறோமோ பாவாலையும் அந்த அளவுக்கு நமக்கு நல்லா ஸ்மூத்தாக வரும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரிசியை நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு துருவின வெல்லம் சேர்த்திட்டு அதுக்கு கரையிற அளவுக்கு தண்ணி, ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா கிளறி கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லத்தில் மண் இருக்கும், அதனால் நம்ம கரைச்சி வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். 1 கப் அரிசிக்கு 2 கப் வெல்லம் வந்து அளவுங்க. நான் இன்றைக்கி குக்கரில் வடிச்சுக்கிறேன். ஏதாவது அடிகனமான பாத்திரத்தில் நீங்கள் செய்யும்போது பாவாலை வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறும் போது ஈஸியாக இருக்கும். அதுக்காகத்தான் நான் குக்கர் எடுத்திருக்கேன். என்னோடய குக்கரில் வந்து பேஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால் குக்கரில் கிளறும் போது அடிப்பிடிக்காது. வடித்த வெல்லத்துக்கூடையே நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி பேஸ்ட்டையும் கலந்து நல்லா கரைச்சிக்கலாம். அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே 2ஐயும் ஒன்றா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்பவும் தண்ணி ஜாஸ்தியாக விட்டுறாதீங்க, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அந்த அரிசி வந்து நமக்கு வெந்து வரணும். யூஸ்வலாக வந்து 1 கப் அரிசிக்கு நம்ம 3 கப் தண்ணி ஊற்றி வேக வைப்போம். இதுக்கு வந்து இன்னொரு கப் சேர்த்தியே கிட்டத்தட்ட 3லேருந்து 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. நம்ம மோர் எந்த அளவுக்கு திக்காக இருக்குமோ அந்த மாதிரி மோர் மாதிரி 2ஐயும் ஒன்றா கரைச்சி எடுத்து அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு கைவிடாமல் கிளறி விடணும். நீங்கள் கைவிட்டிங்கன்னா கிளறாமல் விடும்போது அடியில் பார்ட் மட்டும் கெட்டிப்பட்ட மாதிரியும் மேலே தண்ணியாகவும் இருக்கும். அதனால் கைவிடாமல் நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கும்போது எல்லாம் ஈவனாக குக்காகி வரும். 1 கப் அரிசிக்கு 2 கப் துருவின வெல்லம் கரெக்டான ஸ்வீட்னஸ் தான். நீங்கள் கரைச்சிட்டு வாயில் வச்சு பாருங்கள். இந்த தண்ணியோட இனிப்பு தன்மை உங்களுக்கு போதுமானதாக இருந்ததுன்னா விட்டுறலாம். இல்லை உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னு நினச்சிங்கன்னா கூட இன்னும் கொஞ்சம் வெல்லம் கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா கரைச்சி விட்டு கைவிடாமல் இந்த மாதிரி அடுப்பில் வச்சு கிளறும் போது ஈவனாக குக்காகி வரும். இதில் நம்ம வேணுன்னா முந்திரி ஏலக்காய் பொடி கூட சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் அரிசி வெல்லம் கொஞ்சம் வாசத்துக்காக நெய் மட்டும்தான் சேர்த்திக்க போகிறேன். அரிசி வந்து வெந்து கெட்டிப்பட்டு வரது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து முடிஞ்ச அளவுக்கு மீடியம் லவ் ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கோங்க. இல்லைன்னா டக்குன்னு அடியில் மட்டும் கெட்டியாயிரும், ஈவனாக வந்து வராது. பாருங்கள், கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் கை விட்டிங்கன்னா கட்டி கட்டியாக போயிடும். கை விடாமல் கிளறும் போது ஈவனாக வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு அல்வா பதத்துக்கு வரும். பார்க்குறக்கு அல்வா மாதிரி தான் இருக்கும். நல்லா கைவிடாமல் கிளறி எடுத்துக்கோங்க. சர்க்கரை போட்டு கிளறுவாங்க ஒரு சிலர், ஆனால் அதோட வெல்லம் போட்டு கிளறும் போது தான் இது டேஸ்ட் வந்து பிரமாதமாக இருக்கும். அந்த காலத்துலலாம் அரிசியை வந்து உரலில் ஆட்டி வெல்லம் பாகு எடுத்து ஒரு படி அரிசி ஆட்டி தான் அவங்கெல்லாம் செய்வாங்களாம்மா, எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து அவ்வளோ செஞ்சால் யாரும் சாப்பிடவும் முடியாது. அதனால் நம்ம அளவாக வேணுங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக கூட இதை செஞ்சுக்கலாம். இப்போல்லாம் மிக்ஸி இருக்கிறனால நினச்சா செஞ்சிட்றோம்.
பாருங்கள் நல்லா வலுவலுன்னு வந்துருச்சு. கண்ணாடி பதங்கிறது தான் வந்து இதுக்கு பதங்க. நல்லா கண்ணாடியாட்ட வந்துடும் மினுமினுன்னு. அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம கிளறணும். கையில் தண்ணியை தொட்டுட்டு உருட்டி பாருங்கள். கையில் ஒட்டாமல் உருண்டு வந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது இன்னும் கொஞ்சம் லேசாக பிசு பிசுன்னு பிடிக்குது. அதனால் இன்னொரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி எடுத்துக்கலாம். அடிகனமான பாத்திரம் வைக்கும்போது அடியில் ரொம்ப பிடிக்காது. நீங்கள் மெல்லிசான பாத்திரம் வச்சிங்கன்னா சூட்டுக்கு அடியில் பிடிச்சிக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணுன்னா நெய் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். முந்திரி ஏலக்காய் பொடி வேணுனாலும் நீங்கள் சேர்த்தி கலந்து விட்டுக்கோங்க. அதாவது உங்களோட விருப்பம்தான். பாவாடை ரெடி. பாருங்கள் கையில் ஒட்டாமல் உருண்டு வருது. அரிசி வெந்ததுன்னா தான் இப்படி வருங்க. பார்க்குறக்கு அல்வா மாதிரியே இருக்குல்ல. டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத எனக்கு சொல்லுங்கள். சூடாக சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். இதே நீங்கள் ஆற வச்சும் சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சு 2-3 நாள் கழித்து கூட யூஸ் பண்ணலாம். 2-3 நாள் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா இதில் வேறு நம்ம எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் அரிசியும் வெல்லம் மட்டும்தான். இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா புட்டிங் ஆட்ட நல்லா கெட்டியாயிடும். நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து சூடாக சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் அதுவும் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். நான் இந்த கப்பில் இருக்கிறதே ஆறுனதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா கெட்டியாயிடுச்சு. லேசாக தட்டினாவே கப் விட்டு வெளியே வந்துருச்சு பாருங்கள். ரைஸ் புட்டிங் மாதிரி அழகாக இருக்குது. நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் கூட சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ என்னென்னத பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி வேறு எந்த பொருளுமே எடுக்கல. அரிசி, வெல்லம், நெய் மட்டும்தான் சேர்த்திருக்கோம். இதில் இருக்க ஃபேட் வந்து நெய்யில் இருந்த ஃபேட். 6 பேர்த்துக்கு உண்டான அளவு நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கிறது. நான் இங்கே கொடுத்துருக்க நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஒரு போர்ஷனுக்கு. நம்ம சேர்த்துருக்க வெல்லத்தில் அதிக அளவில் கால்சியம் இருக்குது. ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.